ஒன்று பேதுரு 2வது அதிகாரம் 1 9 முடிய ஆய்க்கலா படிக்கட்டும். அப்போ இந்த ராஜரி ஆசாரிய கூட்டம் எப்படி வரும்? இந்த காலத்தில் ஏற்கனவே இந்த ராஜரி ஆசாரிய கூட்டம் அப்போஸ்தலர் காலத்தில் ஆராதனை ஏற்படுத்தின அவங்க தான் ராஜரி ஆசாரிய கூட்டமாக இருக்கும். அது உட்பாடு சிலுவையில் அடிக்கப்படாத நாம் இந்த 2000 வருஷமாக இயேசுல வந்துட்டதுனால இப்போ இந்த ஏதோசெல்லாம் சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை ஆராதிக்கிற கூட்டத்துக்கு இந்த வேதத்துக்கு என்ன இல்லை, சம்பந்தமே கிடையாது. அப்போ இவங்களை ராஜரி ஆசாரிய கூட்டம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வேதத்தை ஆராதிக்கிற மக்களுக்கும் இந்த வேதத்தை கையில் வச்சிருக்க மக்களுக்கும் இன்னைக்கு சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமம் 20 ஆகமத்தில் இடையே வந்துருச்சு. அப்போ இந்த மக்களுக்கும் இந்த இயேசு நாமத்தை ஆராதிக்கிற மக்களுக்கு இந்த வேதத்துக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. அப்போ சத்துரு எவ்வளோ பெரிய வஞ்சகமான முறையில் இந்த மக்களை வழிகேட்டில் கொண்டு போயிட்டான் பார்த்தீங்களா? ஏன்னா இன்னைக்கு முழு உலகமும் சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை தான் ஆராதிக்குது. இது தீர்த்தராயோட குலதெய்வத்தின் நாமம். அப்போ இந்த நாமத்தை ஆராதிக்கும் இந்த நாமத்தில் என்ன அற்புதம் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும்? ஒன்றும் நடக்காது. ஆகவே ஆதி அப்போதல் விட்டு சென்ற இந்த நாமத்தை திரும்ப ஆராதனை ஸ்தலமாக இன்றைக்கு 107 தான் கொண்டு வரோம். அந்த ஆராதனை ஸ்தலம், அந்த ஆராதனைக்குரிய நாமம் தான் பிரானோம். இந்த ஆராதனைக்குரிய நாமம் தான் பிரானோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்ட பிரகாரம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரி ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். சொந்தமான ஜனமாக இருக்கு. 4 பாயிண்ட் சொல்றாருங்க. அதாவது நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்க புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரி ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அது சொந்தமான ஜனமா நாம் இருக்கிறோம். இந்த புண்ணியங்கள்லாம் என்ன என்பது என்ன? புண்ணியங்கள் நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை சொல்றாரு. நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்கள் என்பது என்ன, எதை குறிக்கிறதுனா அதை கிறிஸ்து பிரணோமை பற்றிய நித்திய சுவிசேஷம். கிறிஸ்து பிரணோமை பற்றிய புண்ணியங்கள் தான் எதை குறிக்கிறது? கிறிஸ்து பிரணோமை பற்றிய நித்திய சுவிசேஷம். இந்த நித்திய சுவிசேஷத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த நித்திய கிறிஸ்து பிரணோமை பற்றிய நித்திய சுவிசேஷம், இதுதான் புண்ணியங்கள் என்பது. ஏன்னா அவரை பற்றிய நன்மையான காரியங்கள், அவர் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை ஜெயித்து பாதகத்தை எப்படி ஜெயித்தாரோ அந்த ஜெயம் கொண்டவருடைய அடையாள சின்னம் நமக்குள்ள வந்துட்டதுனால நாம் இன்னைக்கு யாரா இருக்கிறோம்? ராஜரிக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். அதெல்லாம பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடுத்து 4 பாயிண்ட் சொல்றாருயா, அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறீர்கள். ராஜரிக அடுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த சந்ததி எப்பேற்பட்ட சந்ததி? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி யாருடையா? அதாவது பிதாவாகிய தேவனுடைய ஆதீனத்துல, அதாவது சிந்தையில 10 பிரமாணங்கள்ல பிதாவாகிய முதல் பிரமாணம் சிந்தை. இப்ப நம்ம சிந்தையில உட்கார்ந்துட்டோம், சிந்தையில வந்திருக்கோம். பிதாவாகிய இதனுடைய சிந்தையிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா வந்திருக்கோம்னா அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியமுள்ள ஜனங்கள் இந்த உலகத்துல, வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் உலகத்துல. ஏன்னா அந்த புண்ணியங்களை இருக்குது, அதான் நித்திய சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அதன் மூலியமாக என்ன சொன்னா இன்னைக்கு உண்மையிலே சிலுவையிலே அடிக்கப்பட்ட நாமத்தை ஆராதனமா கொண்டு வரக்கூடிய இந்த மக்கள் தான், இவங்க தான் யாரா இருக்கிறாங்க? ராஜரிக ஆசாரிய கூட்டமாகி இந்த புண்ணியங்களை கிறிஸ்துவ சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக எந்த ஆராதனைக்குரிய நாமம், அன்றைக்கு ஆராதனைக்குரிய நாமம் கிறிஸ்து பிரணோம் நாமத்தை ஆராதித்தார்கள். ஆதி அப்போ சொல்லலாம். அந்த நாமத்தை நீக்கிட்டு ரோம குலதெய்வத்தின் நாமமாக இயேசு நாமத்தை இடையில சொல்லிட்டதுனால என்ன ஆகி போது இந்த உலக மக்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது போச்சு. உலக மக்களுக்கு 2000 வருஷமா இந்த இயேசு நாமத்தை ஆராதிக்கிற மக்களுக்கு ரட்சிப்புக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லாம போயிட்டாங்க. அதைத்தான் சொல்றாரு ராஜரி ஆசாரி பற்றிய சுவிசேஷம் 4 சுவிசேஷங்களிலும் அடுத்து 24 நிருபங்களிலும்
ஒன்று வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் ஆக 27 ஆகமங்களையும் சேர்த்து கிறிஸ்து பிரணோமின் செய்த புண்ணியங்கள் சொல்லும்போது செய்த ஆகமங்களிலும் சேர்ந்து ஆக அடுத்ததான் 39 ஆகமம் பழைய ஏற்பாடு. ஆக 66 ஆகமங்களிலும் விவரிக்கின்றது. எதை பத்தி விவரிக்கிறது சொல்லும்போது இந்த நித்திய சுவிசேஷத்தை குறித்து. ஏன்னு கேட்டா இன்னைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்ட மோசைக்கு சொன்னாரு, உன்னுடைய நாமத்தை சொல்லணும்னு மோசை கேட்கிறான். மோசைட்ட சொல்லிட்டாரு நாமத்தை, வேணாம்னு சொல்லிட்டாரு. நான் மோசை தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியல, அந்த நாமத்தை ஆராதனை ஸ்தலமா கொண்டு வர முடியல மோசைனால. ஏன்னா அது பிதான்னு சொல்லிட்டு அந்த இது சொன்னா அந்த ஜனங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அது உட்பாடு ஆதி அப்போஸ்தலருக்கு இந்த நாமத்தை கொடுத்து அதையும் பிசாசு என்ன பண்ணா அவன் கருத்துறாங்க. அந்த காலத்துல பிதான்னு ஆரம்பிக்கும் போது அந்த ஜனங்களை பாவம் செய்து வச்சு அவனையே பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு அவனே கொண்டு வந்துட்டான். பிசாசை வந்து நின்றுட்டாங்க. அப்ப உண்மையான அந்த இந்த எகிப்திலிருந்து கடத்தி கொண்டு வந்தார் இல்லையா பிதா, அவருக்கு இந்த ஜனங்களுக்கு சம்பந்தம் இல்லாதபடி கொண்டு வந்து அந்த ஜனங்களே மோசம் பண்ணிட்டான். கடைசியில என்ன சொல்லும்போது புறஜாதி மக்களுக்கு இந்த நாமம் கொடுக்கப்பட்டுச்சு பவுல் மூலியமாக, அதையும் மோசம் பண்ணிட்டான் சாஸ்து. அப்போஸ்தலர் மூலியமாக கொடுக்கப்பட்ட நாமத்தையும் ஆராதனாவை மோசம் பண்ணிட்டான். இன்றைக்கு எல்லா மக்களும் தள்ளப்பட்ட ஆவிகளை பல தரப்பட்ட ஆராதனை ஸ்தலம் ஆக்கி எல்லா மக்களையும் கவுத்திட்டான். இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த அதாவது இந்த சாயங்கால வெளிச்சத்துல ஊரின் சிம்முடைய ஏலாசுதன் மூலியமாக இன்றைக்கு கர்த்தர் எதை கொண்டு வந்திருக்காரு? இப்ப ஆதி அப்போஸ்தலர் ஆராய்ச்சி வெட்டி சென்ற நாமத்தை திரும்ப இந்த பூமிக்கு கொண்டு வந்து கட்டிட்டாரு, கட்டிட்டாரு. இந்த காரியம் உபாகம் 4:7 படியும் 1 நாளாகமம் 29:11-13 படியும் உபாகம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமா பெற்றிருக்க வேறே பெரிய ஜாதி ஏன்னா இல்ல. இன்னைக்கு நாம இந்த வார்த்தைக்குள்ள இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆபிரகாம் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாருக்கு வந்துருச்சு? இன்னைக்கு புறஜாதி மக்களுக்கு வந்தது, கிடைத்ததையும் சாசு கிடைத்துட்டான். இன்றைக்கு ஊழியத்தின் மூலியமாக அது மேற்கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரு? புறஜாதி மக்களுக்குரிய ஆசீர்வாதத்தை திரும்ப கொண்டு வந்துட்டார். அந்த வசனத்தை படிங்க. 4வது வசனத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு போல தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? நம்ம தான் அது. ஏன்னா இன்றைக்கு நம்ம ஆதி அப்போது ஆராய்ச்ச நாமத்தை விட்டு நம்ம திரும்ப கொண்டு வந்துட்டோமே, நாம தான் பெரிய ஜாதி. அது மட்டும் கிடையாது, இன்னொரு சொல்றாங்க, பூமி அதன் நிறைவும் அதன் குடிகளும் கர்த்தருடையது, ஒருவரும் கிட்டும் போது அவருக்கு சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். இப்படி என்ன சொல்லும் போது இந்த இருதயமுள்ள தேவனை ஆராதிப்பதே, அந்த தேவனுடைய நாமத்தை ஆராதிப்பதே, நாம் ஜெபத்தில் ஆராதிப்பது, 2வது ஜெபத்தில் மகிழ்ப்படுது. இப்படி இரக்கமுள்ள தேவன் அவர் யாரா இருக்காரு? இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த இரக்கமுள்ள தேவனை ஆராதிப்பதே அவருடைய ஆராதிப்பதே அந்த தேவனோடு நாம் ஜெபத்தில் அந்த தேவனை நாம் ஜெபத்துல மகிழ்ப்படுத்தணும். அதோட பாருங்க, இந்த ஆராதனை எலும்ப இந்த ஆராதனைக்கு இந்த நாமத்துல நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இப்ப ஆராதனைக்கு நாமம் வந்துருச்சு இல்ல. இந்த நாமத்துல நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது நீங்க கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, என்ன? ஆத்மா கேட்கறதே ஒன்னே ஆத்மா. நான் பூமியில நீங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க, பூச்சிங்கிறது. அப்ப பர்வத்துல சேர்த்து வைக்கிற ஒரு பொக்கிஷன் இருக்குது. அது என்ன? அதாவது நாரி கெட்டு போன ஆத்மாக்களை நம்ம சேர்க்கணும், கூட்டி சேர்க்கணும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. 1 நாளாகமத்துல 29வது அதிகாரத்துல 11-13 சொல்லும்போது அது சொல்றாரு, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் அருமையா சொல்றாரு. பாத்தீங்களா? வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக இருக்கும்படி வேண்டிருக்கிறீர். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும்
உண்டு. எவரையும் மேம்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினாலே ஆகும். ஏன்னு கேட்டா இப்ப நம்மள கர்த்தர் வந்து இந்த பிரகாரம் உயர்த்துறாரு. இது நம்மள தாழ்த்த யாராச்சும் முடியுமா? முடியாது. ஏன்? அவன் வெக்கப்பட்டு பிசாசே வெக்கப்பட்டு போயிட்டான். இந்த நாமத்தை ஆராதிக்க குணவுடைய நாமத்தை ஆராதிக்க இயேசு நாமத்தை ஆராதிக்கிற மக்களுக்கு நம்மளுக்கு என்ன வரும்? விரோதம். அவங்க நம்மள விரோதிப்பாங்க, நாம் அவர்கள் விரோதிக்க மாட்டோம். காரணம் என்ன? அவங்களே இந்த சத்தியத்துல கொண்டு வரதுல இந்த நாமமே வந்திருக்குது. ஆனா அவங்க எல்லாம் மொத்த பேரும் ஒன்றா சேர்ந்து நம்மளை விரோதிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காரியத்தை செய்வாங்க. ஆனா இருந்தாலும் நம்மளை அவங்க மேற்கொள்ள முடியாது. அதனால அவங்க வெக்கப்பட்டு தான் போயிடுவாங்க. சொல்றது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் சொல்லிவிட்டு அவன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி துதிக்கும் போது இப்ப நமக்கு நாமும் இந்த வார்த்தைகளை சொல்லி அவரை துதிக்கும் போது புதிய நாமத்துல அவர் என்ன திரும்ப அந்த ஊன்ற கட்டி அந்த நாமத்தை துதிக்க நம்ம மேல கர்த்தருக்கு என்ன இருக்கு? அனாதி பிரியம். நம்ம மேல கர்த்தருக்கு என்ன வந்துருச்சு? ஒரு அனாதி பிரியம் வந்திருக்கு. தேவ தூதர்களும் கர்த்தரே இந்த ஆராதனை விட்டு பார்க்க ஆசையா இருக்காரு. ஏன்? அப்பேற்பட்ட ஒரு ஆராதனை திரும்ப இந்த பூமியில கொண்டு வந்த அந்த ஊரின் திருந்த 7ஆம் தூதரை, அவரை ஆராதிக்கிற கூட்டத்தையும் தேவ தூதர்கள் விட்டு பார்க்க ஆசையா இருக்கிறார்கள். இதுதான் தேவ தூதர்கள் விட்டு பார்க்க. ஏன்னா கர்த்தர் எங்க வந்துட்டாரு? இப்ப பூமிக்கு வந்துட்டாரு. வலது பார்த்து எங்க வச்சிருக்காரு? சமுத்திரத்துல. இடது பார்த்து எங்க வச்சிருக்காரு? பூமியில. அப்ப என்ன சொல்லும்போது கர்த்தர் எங்க வச்சிருக்காரு? இப்ப இடது பாதம் என்பது, அதாவது வரும்போது இடது பாதத்தில் பூமியில வைத்தார் என்றால் இடது பாதம் என்பது என்ன சொல்வது சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். வலது பாதம் என்பது சமுத்திரம் என்பது ரட்சிக்கப்படாத ஜனங்கள். இப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை வைத்து ரட்சிக்கப்படாத ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமா திருப்புவார். அப்ப கர்த்தர் என்னன்னா திறக்கப்பட்ட புஸ்தகத்தை கிடைச்சிருக்கார். உத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தை திறக்கப்பட்ட புஸ்தகம் கையில வச்சு கட்சிக்கிற சிங்கத்தை போல கட்சிக்கு வந்து இன்னைக்கு மகிழ்ந்த மனவாட்டி சேவைகள் வந்துட்டார். ஆனால் கடந்த 2000 ஆண்டுகளாக முன்பு கிறிஸ்து பிரணோம், இப்பேற்பட்ட கிறிஸ்து பிரணோமின் நாமத்தை பற்றிய ஜெபத்தை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறான்னு சொன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 9 சீசர் கேட்கறாங்க, அதோட எனக்கு ஜெபம் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க. அவர் சொல்லும்போது சொல்ற அந்த ஜெபத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் சொல்லிட்டு அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்களும் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது சொல்றாரு, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனாளிகளை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. இந்த ஜெபம் இருக்குதுங்களையா பரமண்டல ஜெபம் சொல்லுவாங்க. இது ஏன்னு கேட்டா இன்றைக்கு கர்த்தருடைய ஒரு மகிமையிலிருந்த மனவாட்டி சபைக்குள்ளதான் இந்த ஜெபம் வந்திருக்குது. இந்த ஆசீர்வாதம் வந்திருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்திருக்குது. இந்த மகிமையிலிருந்த மனவாட்டி சபையை கொண்டுதான் இந்த பூமியிலுள்ள அனைத்து மக்களும் ஆஸ்வதிக்கப்படணும். இல்லாட்டி இல்லை, முடியவே முடியாது. இந்த பூமியிலுள்ள இந்த சபைக்குள்ள அவங்க வரணும். நம்ம தேடி போகும்போது நம்மளை தேடி ஓடியாந்தாங்கன்னா தப்பிச்சுக்கிட்டாங்க. நம்ம தேடி போய் இந்த சத்தியத்தை சொல்லும் போது நம்மளுடைய நிராகரிச்சு நம்மளை போங்க வெளியிலன்னு சொல்லி நம்மளை துரத்தி விட்டாங்கன்னா அவங்களுக்கு பரலோகத்துக்கு அவங்களுக்கு என்ன இல்லாம போச்சு? சம்பந்தமே இல்லாம போச்சு. அப்ப இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு யாருக்கையில இருக்கு? மகிமையடைந்த மனவாட்டி சபையினுடைய கருத்துலதான் கொடுக்குறாங்க. வெளிப்படத்துல பாத்தீங்கன்னா பரலோகத்தை விட்டே இறங்கி வருது சபை. அது என்ன சபை? அதுதான் மகிமையடைந்த மனவாட்டி. இது பூமியில கட்டப்பட்டதானே வர்றான். பூமியில அந்த சபை கட்டப்பட்டோம் இல்லையா?
கட்டப்பட்டதான் வரும். இப்ப கட்டுறதுக்கு எப்ப சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம்? 2000 வருஷமா விட்டாரு. இப்பதான் ஊரின் தூய்மை 7ஆம் தூதனை கொண்டுதான் இந்த சபை கட்டணும். கர்த்தருக்கு சித்தம் இருக்கிறதுனால அப்ப கர்த்தரே ரட்சிக்கப்படுகிற அனுதினம் சபையில் அன்றைக்கு கூட்டி செல்வது போல இன்றைக்கு கூட்டி செலுத்துவார். கர்த்தரே ரட்சிக்கப்படுகிற அனுதினம் சபையில் இன்றைக்கு கூட்டி செலுத்துவார். அதான் சார் இப்ப நம்மளுடைய இந்த செய்தியுடைய தலைப்பே என்ன சொன்னா, ராஜரிக ஆசாரிய கூட்டம். இந்த செய்தியுடைய தலைப்பே என்ன சொல்றாரு? ராஜரிக ஆசாரிய கூட்டம். இப்ப பாத்தீங்கன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 20-19 வசனம், 20ஆவது வருஷம் 19-20 எபிரேயர் 7ஆவது அதிகாரத்துல 1-10 அது சொல்றாரு. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய கிறிஸ்துவின் முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்தார். திரை என்பது எதுன்னு சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா, திரை என்பது சிலுவை மரண பிரசவம் தான். திரை என்பது சிலுவை மரண பிரசவம். சிலுவை அடிக்கப்பட்டாரு. அப்ப அவரு எந்த திரைக்குள் பிரவேசித்தாரோ அந்த திரைக்குள்ள நம்மளையும் பிரவேசிக்க வச்சுட்டார். ஞானஸ்தானத்தின் மூலியமாக ரொம்ப லகுவா கொண்டு வந்துட்டா இருப்பாங்க. அவர் உண்மையிலேயே சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தாரு. அந்த ஒரு பிளஸிங் உலகத்துக்கு சர்வலோகத்துக்காண்டி பாவத்தை சுமந்து தீர்த்த அந்த பிளஸிங் எப்படி கொண்டு வந்துட்டாரு? தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானத்துல கொண்டு வந்துட்டாரு. நம்மளுக்கு தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானத்துல அவருடைய நாமத்தை சொல்லி முழுகும் போது அவருக்கு என்ன அந்த உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து வானோர் பூதத்தோர் பூமியின் கில்லானுடைய முழங்கால் முழங்க செய்த அந்த சின்னம் அடையாளம் இடமிருந்து வளம் என்னும் போது சிலுவை மரண பிரசவ 7 காய முற்றை நமக்குள்ள வந்துச்சு. நம்பர் 1. அதுக்கு மேல ரத்தம், அதுக்கு மேல என்ன வந்துச்சு? சிலுவையை பற்றிய 7 உபதேசம், அதுக்கு மேல நாமம். அப்ப இவங்கதான் இந்த நிலையை அடைந்த இந்த மக்கள் யார்? இவங்கதான் ராஜரிக ஆசாரிய கூட்டம். இந்த ராஜரிக ஆசாரிய கூட்டத்தை உருவாக்குறது தான் கர்த்தர் என்ன பாரு, இவ்வளவு பெரிய பாடுகள் பட்டாரு. இவ்வளவு பெரிய பாடுகள் எதுக்காண்டி பண்ணாரு? இந்த ராஜரிக ஆசாரிய கூட்டத்தை யாரை கொண்டு உருவாக்குறாரு? ஊரின் தீமை கொண்ட 7ஆம் தூதனை கொண்டு உருவாக்குறாரு. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை படிச்சீங்கன்னா, யாத்ராமா 28-30 படிச்சீங்க. ஆமா, அதுல கூட வரும். காலைல படிச்சது அந்த யாத்திரை 28-30 பதக்கத்துல அதுவா? நியாய விதி மார்பகத்திலே ஊரின் தும்மும் என்பவளை வைப்பாயாக. அதேதான். ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்திலே பிரவேசிக்கும் போது, யாத்திரா 28-30 ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்திலே பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின்மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின்மேல் இஸ்ரவேல் புத்தருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்திலே எப்பொழுதும் தரித்துக் கொள்ள வேண்டும். 30ஆவது வருஷத்துல பாத்தீங்கன்னா, நியாய விதி பார்த்து ஊரின் தும்மின் என்பவைகளை வைப்பாயாக. ஊரின் தும்மின் அதான் சொல்லும்போது, இந்த ஊரின் தும்மின் என்பதில் சொல்வது 2 கல்லு. அதுல ஊரின் சொன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய கூட்டத்துடைய முதல்ல 6 பேர், ரெண்டாவது என்ன சொல்லும்போது இன்னொரு மீதம் இருக்கக்கூடிய 6 பேர். அந்த கல்லுல எழுதி இந்த இராணுவத்துக்கு வைப்பாங்க ஒரு பட்டம் மாதிரி, அதெல்லாம் சொறி விட்டுற சொல்லிட்டாரு. இதான் ஊரின். அப்புறம் இதெல்லாமே அந்த மார்பகம்னு கொண்டு வர 12 கல், நவரத்தன கற்கள்ல ஒவ்வொரு பேரா எழுத சொல்லியிருக்காரு. 12 விதமா: ரோவன், செமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார். இந்த 12 கோத்திரத்தை. அதுக்கு பதிலாக இன்றைக்கு நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, தோமா, ஆயக்காரன் மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு எனப்பட்ட நாமுள்ள லேவி. இன்னைக்கு இந்த ஏன்னா அவன் கடைசியில் வர்றான், ததேயு தான் விட்டான். இந்த 12 அதுக்கு பதிலாக இந்த 12 பேர் வந்துட்டாங்க. புதிய ஏற்பாடு உள்ள பரிசுத்தவான்கள் 12 பேர் இன்றைக்கு வந்துருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய உபதேசத்தை, இவங்களுக்கு தான் அந்த உபதேசத்தை கொடுத்தாரு கிறிஸ்து.
குணம் யாரு கொடுத்தாரு? அப்போஸ்தலர்கள் தான் இந்த கடினமா இந்த உபதேசத்தை கொடுத்து இவங்க மூலியமா தான் ஆராதனை தொடங்கி அவரே நின்று ஆராதனை தொடங்கி ரட்சிக்கப்படுற மக்கள்லாம் சபையில சேர்த்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இவங்க இன்றைக்கு 2000 வருஷமா பிசாசு என்ன பண்ணான்? அதை அப்புறம் தூக்கி போட்டான். மீண்டுமாக இன்னைக்கு ஊரின் துணி கொண்ட 7ஆம் சூதன் மூலியமாக இன்றைக்கு அவங்களுக்கு தான் சொல்ற என்ன சொல்ற, ஊரின் துணி கொண்ட 7ஆம் சூதன். இந்த ஊரின் துணி கொண்ட 7ஆம் சூதனா அப்ப ஆதி அப்போஸ்தலர்கள் விட்டு சென்ற நாமத்தை திரும்ப ஆராதனை கொண்டு வரான் பாருங்க, அவன் தான் ஊரின் துணி கொண்ட 7ஆம் சூதன். அப்ப நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்க? என் தோள்பட்டில் இங்கே இருக்கிறீங்க. அப்ப இந்த மக்களுக்கு அவர் கண்டிப்பா சபையை உருவாக்கிட்டாரு. இந்த சபை மூலியமாக மக்கள் அவர் கண்டிப்பா கூட்டி செல்லக்கூடிய ஒரு மகத்தான ஊழியத்தை சிறப்பான ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இப்ப அப்புறம் வந்து எபிரேயர் 7ஆவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 14 அதாவது சொல்லும்போது சாலமின் ராஜான ஒரு கூட்டத்தார் வந்து இன்னொரு கூட்டத்தாருடைய பொருள் எல்லாத்தையும் அழிந்து போயிட்டாங்க. ஆபிரகாம் என்ன பண்ண சொல்லும்போது தொடர்ந்து போய் அவங்க கூட சண்டை போட்டு அந்த பொருள் எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்துச்சான். அது திருப்பிட்டு வந்து அந்த ராஜாட்ட கொடுக்கும்போது சொன்னா அந்த ராஜா வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். ஊத்திரத்தலைவனாகி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு மெல்கிதேசேக்குன்னு ஒருத்தர் வந்து ஆசீர்வதிக்கிறான். அப்ப மெல்கிதேசேக்கு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிச்சு என்ன சொல்லும்போது அவன் ஆசீர்வதிச்சோன்னா ஆபிரகாம் அவன் கொண்டு வந்து எல்லாத்தையும் தசமா அவனுக்கு கொடுக்குறான். அப்ப ஆபிரகாம் யாருக்கு தசமா கொடுக்குறான்? மெல்கிதேசேக். அதுக்கு ஒப்பனை யாருன்னு சொன்னா மெல்கிதேசேக் யாருன்னா கிறிஸ்து ஒப்பனையா இருக்கு. அன்றைக்கே ஆபிரகாமும் அவரோட சந்ததி தசமா யாரு கொடுத்துட்டாங்க? அந்த மெல்கிதேசேக் ராஜாவை கொடுத்ததாக அது சொல்லும்போது அவன் சொல்றான் பாருங்க. அதாவது சொல்லும்போது ஆதியாகமம் வந்து 14 18 சொல்றான். 17 18 20 18 சொல்லும்போது சொல்றான், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனா இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. பாருங்க, யார் ஆசீர்வதிக்கிறது? அந்த மெல்கிதேசேக் ஒப்பனை யாருன்னா அவர் தான் கிறிஸ்து. அன்னைக்கே ஆபிரகாம் வந்து கிறிஸ்து என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு ரியல் ஆசீர்வதிச்சுட்டு இன்னைக்கு நாம் யாருடைய சந்ததியா வந்திருக்கிறோம்? ஆபிரகாமுடைய வித்துல கேத்துருவாள் சந்ததியில் வந்துடும். ஆபிரகாமுடைய வித்துல கேத்துருவாள் சந்ததியில் நம்ம வந்துருக்கோம். இப்ப இந்த ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் இஸ்ரவேல் ஜனங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப திரும்ப வரும்போது ஊரின் துண்டை இழந்தது மூலியமா என்ன வந்துருச்சு? இப்ப அந்த ஆராதனைக்குரிய நாம் அந்த 12 கோத்திரத்தை அவன் கொண்டு வந்து கரெக்டா வந்து நிப்பாட்டிடுவோம். இதுல பிசாசு வைக்கப்பட்டு போயிடுவான். ரெண்டாவது எல்லாரும் சொல்றாங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மறுபடியும் நம்ம ஆராதனைக்குரிய நாமத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா நல்லா ஆகும். ஏசன நாமத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வானா? அவரே ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய நாமத்தை இன்றைக்கு நம்ம ஆராதனை போக போக அந்த ஜனங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தேடி வருவாங்க. யார் வருவாங்க? ஆபிரகாமுடைய சந்ததி யார் தேடி வராங்க? நம்மளே தேடி வராங்க. ஏன்னா ஆபிரகாமுடைய கேத்துருவாள் சந்ததியில ஆபிரகாமுடைய வித்துல வந்து அந்த ஊரில் 7ஆம் சூதன் மூலியமாக நடத்தப்படக்கூடிய இந்த ஆராதனை அப்படியே கொஞ்சம் காட்டு தீ மாதிரி பரவும். ஆட்டோமேட்டிக்கா அங்கங்க உள்ள இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஆராதனை வந்து அவங்க மேலே பங்கு கொண்டு உட்கார்ந்துருவாங்க. அப்ப இவர் யாரு கொண்டு வரா? கர்த்தரையே கொண்டு வருவார். இதுதான் மிகச்சிறந்த ஆராதனை. அதுவும் எங்க ஆரம்பிக்குது பாருங்க, உலகத்துல, தமிழ்நாட்டுல, அது சென்னையில, இந்தியாவுல. உலகத்திலே இந்த ஆராதனை எங்க ஆரம்பிக்குது? இந்தியாவுல, அது சென்னையில, தமிழ்நாட்டுல. அதுலயும் அதாவது ஆபிரகாமுடைய வித்துல கேத்துருவாள் சந்ததியில வந்த அந்த தூதன் மூலியமாக ஊரின் 7ஆம் சூதன் மூலியமாக இந்த சத்தியம் பரவ போகுது. உலகம் காட்டுத்தீ மாதிரி பரவுது. பரவ என்ன இந்த சத்தியம் போக போக பிசாசு அவன் கூட்டம் வெக்கப்பட்டு போயிடுவாங்க. அனைத்து ஆராதனைகளையும் இந்த ஆராதனை அழிச்சு நிர்மூலமாகி நாசம் பண்ணிடும். ஒண்ணும் பண்ண முடியாது, எதிர்த்து நிற்கவே முடியாது. பிசாசு வெக்கப்பட்டு அப்படி ஒரு ஆராதனை எதிர்ப்பார். அதுதான் அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ஆராதனைய ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். இன்னைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த மெல்கிதேசேக்கு நீ யார ஆசீர்வதிக்க வந்துட்டாரு? ஊரின் திரும்பி கொண்ட 7ஆம் சூதன் மூலியமாக மகிமையடைந்த மணவாட்டி சபையை ஆசீர்வதிக்க வந்துட்டாரு. மணவாட்டி சபையை ஆசீர்வதிக்க வந்துட்டார். அடுத்த உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த
உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது சொல்லி சொல்றப்பல சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமமாக கொடுத்தான். இவன் தான் மெல்கிதேசேக்கு ஆவான். இவன் சாலேமின் ராஜா. ஆமென். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாலேமின் ராஜாவுக்கு ஆபிரகாம் தசமமாக கொடுத்தான் சொல்லிட்டு இந்த காரியத்திற்கு ஒரிஜினல் ஒப்பனை எதுனா ஆபிரகாம் அன்றைக்கே எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்ததற்கு ஒரிஜினல் ஒப்பனையா இருக்கிறது. இந்த காரியம் நடந்த காரியம் அன்றைக்கு ஆதியாகமத்தில் 14வது நடந்த காரியம் எதுக்கு ஒப்பனையா இருக்குன்னு சொல்லும்போது, ஒரிஜினல் ஒப்பனை எதுக்கு இருக்குன்னு சொல்லும்போது, அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய கொள்ளை பொருள எல்லாவற்றிலும் கொண்டு வந்து தசமபாகம் யார் கொடுத்துட்டான், அது கொண்டு வந்து அந்த சாலேமின் ராஜாவை மெல்கிதேசேக்கு கொடுத்ததுக்கு ஒப்பனையா ஒரிஜினல் ஒப்பனையா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தசமபாகம் கொடுத்ததுக்கு ஒரிஜினல் ஒப்பனையாக இருக்கிறது. ஆமென். மெல்கிதேசேக்கு ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தம் பெற்ற ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். மெல்கிதேசேக்கு என்ன பண்றான், அவனோட கையில தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தம் பெற்ற ஆபிரகாமை அவன் ஆசீர்வதிக்கிறான். இந்த ஆசீர்வாதம் எதிர்ப்பு ஒப்பனையா இருக்குன்னு சொல்லும்போது, கிறிஸ்து பிரணோமே அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிட்டாரு. அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவன் மட்டும்தான் இந்த மறுபடியும் இந்த ஆராதனை தொடங்க வேண்டும். அப்ப தொடங்கும் போது அன்றைக்கு உலகத்தில் உள்ள இதுக்கான முன்குறிக்கப்பட்ட உலகத்தோட்டங்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடைய ஜீவபுத்திர அனைத்து பேர்களை கர்த்தரே கூட்டி சேர்த்துடுவார். சத்தியம் வெளியில போக 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 கேட்கிற மக்களுடைய இருதயங்களை ஒழிச்சு அது கர்த்தரே கொண்டு வந்து சேர்த்துருவார். ஏன்னா இன்னைக்கு டூப்ளிகேட் நாமங்க எல்லாமே நிர்மூலமாய் நாசமாய் ஒண்ணும் இல்லாம அழிச்சிடும் அந்த நாமம். அடுத்து பாத்தீங்கன்னா தசபாகம் வாங்குற மெல்கிதேசேக்கு எது சொல்லுவாங்க, ஆபிரகாம் தசபாகம் வாங்கி வாக்குத்தத்தம் பெற்றவனே ஆசீர்வதித்தார். தசபாகம் வாங்கின இந்த மெல்கிதேசேக்கு எபிரேயர் 7வது வசனத்தின்படி ஆபிரகாம் தசபாகம் வாங்கி வாக்குத்தத்தம் பெற்றவனை ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். லேவி கோத்திரத்தான் ஆபிரகாமின் கச்சைக்குள்ளிருந்து மெல்கிதேசேக்கு தசபாகம் கொடுத்தான். இப்ப பாத்தீங்கன்னா லேவி கோத்திரம் எங்க இருக்குது, ஆபிரகாமுடைய கச்சைக்குள் இருந்து அவனும் தசபாகம் கொடுத்தான்னு சொல்லிட்டு அங்க திட்டம் தெரியுமா சொல்றாரு. அப்ப என்ன சொல்லும்போது, இக்காலத்துக்குரிய இந்த ஊழியம், இக்காலத்துக்குரிய இந்த செய்தி, இக்காலத்துக்குரிய ஆதி அப்போஸ்தலர் ஆராய்ச்சி விட்டு சென்ற நாமம் திரும்ப இந்த பூமிக்கு வரும் பொழுது ஆராதனை சபை எப்படி வருது, காட்டு தீ போல பரவுன்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மெல்கிதேசேக்கு ஆபிரகாம் வம்ச வரிசையில், இந்த மெல்கிதேசேக்கு ஆபிரகாமுடைய வம்ச வரிசையில் வராத மெல்கிதேசேக்கு பாத்தீங்கன்னா எபிரேயர் 7:6 வம்ச வரிசையில் வராதவன் இவன். இந்த மெல்கிதேசேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சாலேமின் என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும். அடுத்த வசனம் 3 பாத்தீங்கன்னா, வசனம் 3 படிங்க. இவன் தகப்பனும் தாயும் வரலாறும் இல்லாத இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவன் முடிவும் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசையானவனாய் ஏற்றிருக்கிறார். அருமையா ஜீவனின் அதிபதியேவும் சிறுமந்தை நடுவினிலே, அருமையா ஜீவனின் அதிபதியேவும் சிறுமந்தை நடுவினிலே, அருமையா ஜீவனின் அதிபதியேவும் சிறுமந்தை நடுவினிலே. அன்றைக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா இன்றைக்கு யாருக்குமே தெரியாது. 7ஆம் தூதன் தவிர. 7ஆம் தூதன் மூலியமாக இந்த சத்தியம் யாருக்கு வருது, சபைக்குள்ள, மகிமையடைந்த மணவாட்டி சபைக்குள்ள. அப்ப இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபைக்குள்ள வரும்போது, இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபை மூலியமாக முழு உலகமும் இந்த சத்தியத்துக்குள்ள வந்து ரட்சிக்கப்படும். ஏன்னா அவர்கள் யாருடைய நாமத்துல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லும் போது, உன்னோடைய நாமத்துல தான் ரட்சிப்பு இருக்குது. இன்றைக்கு ஆராதிக்கிற நாமத்துல ரட்சிப்பு, சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்துல ரட்சிப்பு வருமா சொல்லுங்கப்பா? இயேசு நாமத்துல ரட்சிப்பு கிடையாது. அப்ப இந்த நாமத்துல ரட்சிப்பு வரும்போது என்ன வரும் சொல்லும்போது, அனாயிட்டிங் அப்படியே ஊற்றப்படும். அனாயிட்டிங் அபிஷேகம். அன்றைக்கு பெந்தகோஸ்துவினால ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் இன்றைக்கு அதற்கான 7 மடங்கு அபிஷேகம் நம்மளுக்கு ஊற்றப்படும். வார்த்தையின் அபிஷேகம். நம்மளுக்கு என்ன அபிஷேகம் வந்தது, வார்த்தையின் அபிஷேகத்துல நீங்க யாரா இருக்கீங்கன்னு சொல்லும்போது தேவபுத்திரனா இருக்கிறீங்க. தேவபுத்திரனுக்கு என்ன அபிஷேகம் வரும்,
எத்தனை அபிஷேகம் சொல்லியிருக்கேன் மொத்தம் 35 விதமான பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குது. அதுல இன்றைக்கு வார்த்தையின் அபிஷேகம் நம்மளுக்குள்ள வருது. அந்த வார்த்தையின் அபிஷேகம் வரும்பொழுது, பரிபூர்ணமா வரும்போது 66 ராகமும் உனக்குள்ள தரவாயிரும். 66 ராகமும் உனக்குள்ள தரவாயிரும். எந்த நிகழ்ச்சி எந்த நேரத்துல கேட்டாலும் சொல்லும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பான். நிறைய வசனங்களை மனப்பாடம் உரு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? அவங்க வசனத்தின் மேல ஆசை. அந்த மாதிரி வித்துக்கள்லாம் இங்க வந்தா உலகால் கொண்டு கண்ணீரோடு கதறுவாங்க. சத்தியத்துக்காண்டி ஏகக்கூடிய ஆத்மாக்கள் இருக்கும். அதற்காண்டி ஜெபிக்கணும். நம்ம அப்பதான் நம்மளுடைய ஜெபத்தினால்தான் அவங்க வரணும். ஏன்னா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெபம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மெத்தடு வேற, அவங்கள மோசே கொண்டு வரப்பட்ட பாடு வேற. கடைசியில் எல்லாரும் கல் அட்ரா கொள்றாங்க. இந்த பார்வன் வந்துட்டான், செங்கடை நிற்கிது, இவன் கொண்டா நம்மளை சாப்பிடிக்க பார்க்குறான். விடாதீங்களா, கல் எடுக்கலாம் கத்தாரான். நான் என்ன பண்ணுவேன் ஐயோ என்ன கொண்டு வருவாங்க கத்தாரான். மோச ஒரு பயந்தாங்கொழி கத்தாரான் கிடந்துச்சு இருக்குதுன்னா என்னாலும் பயந்தாங்கொழி. ஐயோ அடிச்சு கொண்டு வருவாங்களா, அண்ணோடைய காப்பாத்து என்ன பண்ற, அவன் கோலை நீட்டுன்றாரு. செங்கடல்ல நீட்டு கோலை அப்படி நீட்டான். அப்படியே கீழ்காட்டு அந்த சமுத்திரத்தை 2ஆ பிறந்துச்சு. இப்பதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வந்துச்சு? உயிர் வந்துச்சு. அப்பா ஓடுகிறாங்க எல்லாம். ஓடு மோச ஓடலாம், போய் நின்ட்டான். மறுபடியும் கோலை நீட்டிட்டான். எல்லாம் ஓடு 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 ஓடு. அந்த ஜனங்களை காப்பாத்துறோம்னா பார்வன் டே விடாத பொண்ணு பொருள் எல்லாம் தள்ளிட்டான். கேட்டதான் தாமதம். உன் பெட்ஷீட்டை வெளியிடாத விரிச்சான், எல்லாம் தள்ளி போட்டான். கட்டி தூக்கி மூட்டையை கட்டி போன நாட்டு போனான். வெளியிடையும் பொண்ணையும் வாடகை வந்துட்டாங்க ஜனங்க. ஏன்? பரதேசியா வாழ்க்கை, பரதேசி வாழ்க்கை, பிச்சைக்கார வாழ்க்கை. அவங்க போட்டா தான் அவங்க சாப்பாடு. கர்த்தர் எப்படி தோன்றாரு, எகிப்தே கொள்ளையடிச்சு அப்படியே பண்ணிட்டு எல்லா பொண்ணு முறையும் வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்லி ராஜா அங்கேருந்து கோபமா வரான். வெட்டி போடணும். மறுபடியும் செங்கடக்குள்ள நுழைஞ்சிட்டான் படையிலோட. விடாத புடிட்டு சமுத்திரம்டா மோசம் எஞ்சிட்டுனா கோலை நீட்டினா மறுபடியும் சமுத்திரம் தான் கம்ப்ளீட்டா காலியாச்சு. அப்படி ஏற்பட்ட வல்லமுள்ள தேவன் அன்றைக்கு இஸ்ரவேலை காப்பாத்தின தேவன் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலை காப்பாத்துறதுக்கு இங்க நிக்கிறாரு. ஊரின் எல்லாம் முடியும் வாக்கு இந்த சத்தியத்தை முழு உலகத்துக்கு கொண்டு வர கேட்ட நாம் என்ன பண்ணணும்? எழுப்பி பிரகாசிக்கணும். அப்ப கர்த்தர் என்ன பண்ண, உன்னோட உனக்கு முன்னாடி போய் நிற்பாரு. யுத்த சேவைக்கு உண்மையான ரட்சிப்புகள் ஆக்கமாக கொண்டு வருவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மெல்கி தேசியக்கு, அதாவது இப்ப உண்மையான ஒரு மெல்கி தேசியத்தை நம்ம பார்க்க போறோம். அதாவது அடிக்கப்பட்டவருக்குள்ள இருந்து அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர் வந்தார் இல்லையா, அதுல அடிக்கப்பட்டாரு. அடிக்கப்பட்ட எலும்பு தசையை நீங்கி போச்சு. இப்ப இவருக்குள்ளேருந்து வர்றது யாரு? அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர். அடிக்கப்பட்டவருக்குள்ள இருந்து அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர் வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவருக்குள்ள இருந்து தான் மெல்கி தேசு வரணும். இந்த அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவருக்குள்ள இருந்து தான் மெல்கி தேசு வரணும். எப்படி வரும் சொன்னா, இந்த எலும்பு தசை காணா போச்சு, இவருக்குள்ள வந்துட்டு. இப்ப சிலுவை பற்றிய உபதேசம் போய் ஒவ்வொரு காயத்துக்குள்ளும் போய் உட்காரு. சுழியை பற்றிய அடிக்கப்பட்ட வண்ணம் போய் உட்கார்ந்து சுழியை பற்றிய உபதேசம் போய் உட்கார்ந்துட்டு அவரை உழுக்கொழுக்கணும் உலுக்கி அவரை அப்படியே அந்த சுழியை பற்றிய உபதேசம் போயிட்டு உட்கார்ந்து அந்த அடிக்கப்பட்ட வண்ணமனுக்குள்ள உட்கார்ந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த சுழியை பற்றிய 7 உபதேசமே எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா, சுழியை பற்றிய உபதேசம் எப்படி மாறுது பாருங்க. இதை என்ன சொன்னா, இன்றைக்கு வந்தார் வெளிப்படுத்தல் 5ஆவது அதிகாரத்துல 5:6-14, வெளிப்படுத்தல் 6ஆவது அதிகாரத்துல 1-8. இந்த 4 குதிரை இருக்கட்டும், அது அப்புறம் சொல்றேன். ஏன்னு கேட்டா அடிக்கப்பட்ட வண்ணமுள்ள பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இது போட்டிருக்க பாருங்க. இப்ப ஒரு எலும்போடு இந்த சைடு இருப்பவர், இவருக்குள்ள இவர் வந்துட்டாரு. இவர் அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர். இந்த அடிக்கப்பட்ட வண்ணமுள்ள போது சுழை பற்றிய உபதேசம் போய் அப்படியே உள்ள போயிட்டு அப்படியே ஃபுல்லா உறிஞ்சிக்கிட்டு இப்ப இவரும் போயிட்டாரு. இப்ப இவருக்குள்ளேந்து வந்தவர் தான் மெல்கி தேசை. புரியுதா? இவருக்குள்ளேந்து வந்தவர் தான் மெல்கி தேசைக்கு. இப்ப இந்த மெல்கி தேசை தான் இவர் தான் வெள்ளை குதிரையில் வர்றவர். இவர் தான் சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கிய 4 குதிரையும் வர்றவர் இவர் தான். இப்ப இந்த மெல்கி தேசைக்கு இவர் தான். இந்த மெல்கி தேசை யாரோட வந்துட்டாரு? இப்ப 7ஆம் தூதன் மகிமேடன் மணவாடி சபைக்குள்ள வந்துட்டாரு. இப்ப இவரை ஜெயக்குள்ள யாராச்சும் முடியுமா? எல்லாத்தையும் ஜெயம் கொண்டார். இப்ப ஜெயம் கொண்டவரு அந்த ஜெயம் கொண்டவருடைய சின்னத்தை எந்த நிலையில ஜெயம் கொண்டாரோ இவருடைய முத்திரை நமக்குள்ள வச்சுட்டார். எதுல?
ஞானஸ்தானத்தின் மூலியமாக இவருடைய முத்திரையை நம்மளுக்கு குத்திட்டாரு. இடமிருந்து வளம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரை வந்துருச்சு. புரியுதுங்களா? அதுக்கு மேல சிலுவை பற்றிய 7 உபதேசம் வந்துருச்சு. அதுக்கு மேல அவருடைய நாமம் வந்துருச்சு. இன்னொன்னு என்ன வந்துச்சு? ரத்தம் கழுவப்படுது. ரத்தம். முதல்ல ரத்தத்தில் கழுவப்படுதல். அடுத்து என்ன வந்து காயங்கள், காயத்துக்கு வந்து ரத்தம், அது சிலுவை பற்றிய உபதேசம், நாமம். இந்த 4 நிலைகளை நம்மளுக்கு ஞானஸ்தானத்தின் மூலியமாக இவர் வந்து தான் தணிக்கணும். நல்லா கவனிங்க. இந்த நிலை இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் இவர் வந்து தான் தணிக்கணும். அப்போ இவர் யார் மூலியமா வர்றாரு? இப்ப ஊழிந்து கொண்ட 7ஆம் மூலியமாக மகிமண்டல மனவாட்டி சபை இவர் வந்து தான் உருவாக்குறாரு. இவர் உருவாக்குற இந்த சபையை யாருனாலும் அழிக்க முடியுமா? ஆனா அது எப்படி இருக்கு? ரொம்ப சிறுமை எளிமையுமா இருக்கு. சத்தியம் எப்படி வருது? ரொம்ப சிறுமை எளிமை. நம்மளை கண்டா யாராச்சும் சொல்லுவானா? ஏன் அவன் எப்படி இருக்கான்? பெரிய பெரிய சபைகளை இன்னுக்கு உதவாதான் 4 சர்ச்சை வச்சுட்டான். தமிழ் படிக்க தெரியாது, கையெழுத்து கூட தெரியாத 4 சர்ச்சை நடக்கும். அப்ப எப்படி அவன் சத்துருவ சிலுவை அடிக்கப்படாத ஒரு நாமத்துல ஊரெல்லாம் மேயலாம். ஆனா சிலுவையில் அடிக்கப்பட்ட நாமம் வரும்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவான்? வெட்கப்பட்டு போயிடுவோம், அவமானப்பட்டு போயிடுவான். எல்லாம் அந்த குறி சொல்ற ஆவி வச்சு குறி சொல்றாங்க இந்துக்கள், புறஜாதி மக்கள் மாதிரி. அதுல இந்த ஜனங்கள் ஒருபோதும் ஜெயம் கொள்ளவே முடியாது. ஏன்னா சக்தி இல்லாதபடி குறி சொல்ற ஆவி குறி சொல்லிச்சு. கடைசியில் என்ன பண்ணுச்சு? துரத்தி விட்டான், வெட்கப்பட்டு போயிடு. அதே மாதிரி இன்றைக்கு நமக்கு முன்னாடி இந்த குறி சொல்ற ஆவியை வச்சு இந்த ஊழியத்தை பண்றவனா என்ன ஆவான்? வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நாணை கூணி குறி போயிடும். அப்படி ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை தான் இன்னைக்கு நம்மளுக்கு கத்த தர்றாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த 4 வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்துல இந்த குதிரையின் மேல் சென்று இந்த கனமான ஊழியத்தை செய்பவர் தான் மெல்கிசேதேக்கு. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்துல 1-2 ஆட்டுக்குட்டியானவர் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேலே ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் புறப்பட்டான். ஏன்னா இந்த குதிரை மேல வர்றது யாரு? மெல்கிசேதேக்கு தான் வர்றது. இவர் தான் வர்றாரு. நல்லா கவனி. இவர்தான் வர்றாரு. இவர்தான் மெல்கிசேதேக்கு. டக்குன்னு ஏறி உட்காந்து வெக்கப்பட்டு போயிட்டான். வெள்ளை குதிரையில வர்றாரு. அடுத்து என்ன குதிரையில வர்றாரு பாருங்க. அவர் 2ஆம் முத்திரை உடைத்த போது அவர் 2ஆம் முத்திரை என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு உள்ளவர்களை ஒருவரை கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இது கிறிஸ்து தான் வர முடியும். வில்லியம் அந்தி கிறிஸ்து சொல்லிட்டார். 4 குதிரைகள் போறவனும் அந்த கிறிஸ்து. இந்த கிறிஸ்துக்கும் இந்த சத்தியத்துக்கு என்ன இல்ல, வேலையே கிடையாது. என்ன பண்ண போறாரு அவர் என்ன பண்ணுவாரு, என்ன பண்ண போறாருன்றதா அப்பா அல்ல குறையாத பொக்கிஷமா இருக்கு அந்த வார்த்தைகள். இந்த முதல் வெள்ளை குதிரையில என்ன பண்ண போறாரு, அடுத்த சிவப்பு குதிரையில என்ன பண்ண போறாரு, என்ன ஊழியத்தை செய்யறாரு. இந்த கனமான ஊழியத்தை செய்ய இவரால யாராலையும் முடியாது. ஏன்னு கேட்டா இந்த முழு உலகம் யாருடைய கருத்துல மாட்டிக்கிருச்சு? பிசாசுடைய கருத்துல மாட்டிக்கிச்சு. இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அவன் தான். நீ போயிட்டு ஏசுறாம ஆராதிப்பை நாம இல்லைன்னு சொன்னா எவனாச்சும் ஒத்துக்குருவானா? எவனாச்சும் ஒத்துக்குருவானா? ஏன் எல்லாரும் 3 தலைமுறை 7 தலைமுறை 10 தலைமுறையா இருக்காங்க. 2000 வருஷமா இருக்காங்களா? இந்த ஏசுறாம ஆராதிப்பை நாம கிடையாது ஆராதிக்காதுன்னு சொன்னா ஒத்துக்குருவானா? ஒத்துக்க மாட்டான். ஏன்னு கேட்டா இன்றைக்கு நம்ம சொல்ல வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா இந்த சத்தியம் வெளியில போக போக கேட்க அவனுடைய காதுகள்ல ஈயடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடுவோம். ஏன்? இந்த கிறிஸ்துவனுடைய நாமத்துல வல்லமை புறப்பட்டு அவனை கொண்டு வருவோம். வல்லமை புறப்படும் போது பிசாசுனால தாங்க முடியாது. நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், அந்த நாமத்திலிருந்து வல்லமை புறப்படுவது யார் வைக்கப்படுவா? பிசாசுனால தாங்க முடியும். உணவுடைய நாமத்திலிருந்து வல்லமை புறப்பட்ட உடனேயே இந்த பூமியில பிசாசு நிக்காம அந்த காத்து வழியே அது போயிட்டே இருக்கும். காத்து வழியா போய்கிட்டே இருக்கும். நம்மளுடைய சத்தம் போய்கிட்டே இருக்கும்.
பிசாசு வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு நாணி கூணி ஓடிடுவான். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, அடுத்து முதல்ல வெள்ளை குதிரை, ரெண்டாவது குதிரை எது? சிவப்பு குதிரை, மூன்றாவது கருப்பு குதிரை. அவர் மூன்றாம் முத்திரை உடைத்த அவர் மூன்றாம் முத்திரை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது வந்து பாருன்னு சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது ஒரு கருப்பு குதிரை கண்டி இருந்தவன் அந்த குதிரை தராசை தன் கையிலே பிடித்திருந்தார். 3 தராசை எதை பிடிச்சிருந்தா கையில பிடிச்சிருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், அப்பொழுது ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்று 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டாகும் சத்தத்தை கேட்டேன். ஏன் கேட்டா, நீங்க பாத்தீங்க சொல்லும்போது அவன் பிசாச வெட்கப்படுத்துறதுதான் அவருக்கு வேலை. பிசாச வெட்கப்படுத்துறதுதான் இந்த பூமியில அவர் கொண்டு வந்த வேலை. அதையும் முடிச்சிட்டாரு. பிசாச பிசாச கொண்டுட்டாரு. பிசாசு சாப்பிட்டாரு. எங்க சாப்பிட்டாரு? 2000 வருஷம் முன்னே கொண்டுட்டாரு. ஆனா அவர் குழந்தை இன்றைக்கு சாயங்காலம் அடிச்சது வந்திருக்க ஒரு குதிரை என்பது ஊழியத்துல போய் என்ன பண்ணாரு? எல்லாரையும் கொண்டு வருவாரு. நம்மளை ரட்சிக்கப்படுகிற மக்களை அனைத்து தினமும் சபையில கூட்டி சேர்ப்பாரு. அந்த சாத்தான கூட்டத்தை என்ன பண்ணுவாரு? காலி பண்ணிடுவாரு. அதுதான் வந்திருக்காரு. அடுத்து படிச்சீங்கன்னா கருப்பு குதிரை முடிஞ்சிச்சு. அடுத்து அவன் 4ஆம் முத்திரை உடைத்த 4ஆம் ஜீவனானது நான் பார்த்தபோது மங்கியின் நிறமுள்ள ஒரு குதிரை ஏறியவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காப்பாங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. எப்பேற்பட்ட ஒரு பரம ரகசியம் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அடுத்த வாரங்கள்ல இந்த ரகசியத்துக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சொல்லிடலாம். எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் இந்த மக்களுக்கெல்லாம் தெரிவிச்சிருந்தோம். சத்தியத்தை நம்ம தெரிவிக்காம இருக்கவே கூடாது. அதோட பரம ரகசியத்தை அத்தனையும் சொல்லிடுவேன். எல்லாத்தையும் மக்களுக்கு தெரிவிச்சிடலாம். தெரிவிச்ச பிற்பாடு கேள்வி கேட்கட்டுமே, அப்ப நம்ம ஆன்சர் கொடுப்போம். சொல்லியாச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் முத்திரை வெளிப்படுத்தல் 6வது 9-11 5ஆம் முத்திரை. 6ஆம் முத்திரை வந்து சொல்லும்போது 6வது 11-17 6ஆம் முத்திரை. ஆனா 7ஆம் முத்திரை உடைக்கும் போது 8:1 படிங்க. பின்பு 7ஆம் முத்திரை உடைக்கும் போது பரலோகத்தில் என்ன வச்சு? அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதி உண்டாயிற்று. அரை மணி நேரம் 12,000 வருஷம். 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2000 வருஷம் முடிவுல யார் வந்துட்டா? ஊழியர்கள் யார் வந்துட்டு இந்த 2000 வருஷம் நடந்த ஊழியம் என்ன? யாருடைய ஊழியம்? யார் ஊழியம் பண்ணா? யாரு கெடுத்தா மக்களை? மக்களை கெடுத்தவனை ஏன் சொல்லும்போது அவனை விடக்கூடாது. உண்மையான இந்த 2000 வருஷமா உண்மையை அந்த வேதத்தை வச்சு உண்மை உத்தமமாய் நடந்த மக்களை நியாயத்திற்கு கர்த்தர் சந்திப்பாரு. இப்ப பூமியில இருக்கிற மக்களுக்கு இந்த சத்தியத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஊரினுடைய யாராவது வந்து சத்தியத்தை சொல்லும் போது காதலோன் கேட்கிறவன் என்ன சொல்றாரு? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதலோன் கேட்கிறவன். ஆவிக்குரிய காது அவங்களுக்கு திறக்கப்படாது. ஆவிக்குரிய காது அடைச்சிரும். பிசாசு ஒருத்தனுமே காதல். ஏன்? அவங்க சொன்ன பொய், ஃப்ராடு, பித்தலாட்டெல்லாம் மறுபடியும் ஓங்கி சொல்லுவாங்க. பிரசங்கம் பண்ணும்போது பொய்யே பிரசங்கம் பண்றான். அந்த பொய்யை மெய்யாகிறதுக்கு அதுக்கு பொய்க்கு மேல கட்டுக்கதைக்கு மேல 2 ஊத்துன்னு ஊத்தி இவன் சொன்ன மொத்தமும் பொய்ன்றத ஒரே ஒரு செகண்ட் தள்ளி விட்டுருவான். நம்மள்கிட்ட வரும்போது எல்லாம் வெக்கப்பட்டு போயிடுவாங்க. ஏன்? சத்தியத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படி வெக்கப்பட்டு போயிடுவாங்க. இப்ப நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடிக்கப்பட்டவர் எலும்போடும் தசையோடு இருப்பவர், அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர், எலும்பு தசை நீக்கப்பட்டவர் பற்றிய 7 உபதேசத்தால், சிலுவை பெட்டியல் உபதேசத்தால் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த எலும்பு தசை நீக்கப்பட்டவர் இவர் வந்து சிலுவை பெட்டியல் உபதேசத்தால் இவருக்குள்ளேருந்து ஜென்மிக்கப்பட்டவர். சிலுவை பற்றிய 7 உபதேசத்தால் ஜெனிக்கப்பட்டவர். இவர்தான் சிலுவை பற்றிய 7 உபதேசத்தால் ஜெனிக்கப்பட்டவர். இவர் பெயர் தான் மெல்கிதேசே. இந்த சிலுவை பற்றிய 7 உபதேசம் ஜெனிக்கப்பட்டிருக்கார். இவர் பெயர் தான் மெல்கிதேசே. இவருக்கு மெல்கிதேசேன்ற ஒரு பட்டம். ஆனா இவர் தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. இன்னைக்கு இந்த ஊழியத்தை செய்யறது இவர் தான். இந்த 4 குதிரையில வர்றதும் இவர் தான். அப்ப என்ன சொல்லும்போது அந்த 7 முத்திரைக்குள்ள இருக்கிறது இவர் தான். அப்ப இவரை இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு கனமான ஊழியத்தை செய்யப்படுது. மெல்கிதேசேக்கு வெளியே முறை என்ன சொல்லிட்டாரு? எல்லா பிசாசும் சொல்லிட்டாரு. அந்தி கிறிஸ்து சொல்லிவிட்டாரு.
இவர் என்ன சொல்லிட்டாரு? அப்ப சொன்னவர் யாரு? அவர்தான் பிசாசு. சொன்னவர் தான் அந்த கிறிஸ்து. எப்பேற்பட்ட போய் சொல்லிட்டாரு. உண்மையான ஊழியத்தை செய்யக்கூடியவரா சொல்லி மூடிட்டாரு. வேதத்தை முடியாச்சு. இவர் என்னமோ வேதத்துக்கு முத்திரப்பட்ட மாதிரி பண்ணிட்டாரு. இப்ப சாதாரண ஒரு ஊழியக்காரன் வந்து அவனையும் காலி பண்ணிட்டா, எல்லாத்தையும் காலி பண்ணா, பிசாசெல்லாம் வைக்கப்படுத்தா, டோட்டலி ஒரு பரலோகத்துக்கு விரோதமான செக்ஷன் எல்லாம் காலி பண்ணிட்டான். அசிங்கமா போய் அவமானமா போயிட்டாங்க. அதாவது சொல்வது, இந்த சுழி பற்றிய உபதேசத்தால் ஜெனிவிக்கப்பட்டார்கள். எலும்பு தரிசனம் நீக்கப்பட்ட இவர்தான், அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர் இவர்தான். அப்ப இவருக்குள்ள சுழி பற்றிய உபதேசம் இவருக்குள்ள போய் அந்த சுழி பற்றிய உபதேசத்தால் ஜெனிவிக்கப்பட்டவர் தான் இவரு. அந்த சுழி பற்றிய உபதேசம் ஜெனிவிக்கப்பட்டவர் தான் இவரு. பேர் தான் மெல்கிதேசே. இவர் தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ. இவர் தான் மெல்கிதேசேக்கு. இவர் தான் என்ன சொன்னா, அந்த சுழி பற்றிய உபதேசம். இதோ அவன் தாய் அவனை பாவத்தில் கர்ப்பந்தேத்தால் துருக்குடத்தில் உருவானான். இது முதல் வந்து இங்க போய் உட்கார்ந்துச்சு. அதாவது பகையை சிலுவையில் கொண்டு சமாதத்தை நித்திய சொல்லுவாங்க. முதுகுல 40 நாடு. 3வது மரணத்தை ஜெயமாக விழுங்கி, மரணமே உன் கூரங்கே பாதாளமே ஈட்டில விழாவில் குத்துனால அதுக்குள்ள போயிடுச்சு. அடுத்து தானும் உயிர்த்தெழுந்து மனவாட்டிய தன்னகத்தை உயிர்த்தெழுவாங்க. அதாவது இந்த இது குதிங்காலுக்குள்ள போயிடுச்சு. லெப்ட். 5வது என்ன சொன்னா, கிறிஸ்துவ செய்யாத பூமியில ஸ்தாபித்து 6 தானும் மகிமை செய்து பிரவேசித்த மனவாட்டியை நைரசு 7 தலையில முள்முடி மனவாட்டி கிரீடமாக சூடி மனவாட்டி கிரீடமாக சூடி. 7வது சுவை பற்றிய உபதேசம் மனவாட்டியை கிரீடமாக சூடிட்டாரு. இப்ப அந்த மனவாட்டி கிரீடமாக சூடினவர் எங்க நிக்கிறாருன்னு சொன்னா, இங்க பாத்தீங்கன்னா இந்த மனவாட்டி கிரீடமாக சூடியது தான் நிக்கிறாரு. இவர் தான் மனவாட்டி கிரீடமாக தலையில வச்சுட்டாரு. மனவாட்டி எங்க இருக்கிறா? அவர் தலைமையில இருக்கா. அவர் தலைமையில் இருக்கிற இவர்தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. இவர் தான் மெல்கிதேசேக்கு. இவர் தான் அந்த ஊழியத்தை செய்ய வந்திருக்காரு. எங்க வந்து நிற்கிறாரு? வலது பாத்தை சமுத்திரத்திலும் இடது பாத்தை பூமியில வைத்து கட்சிக்கிற சிங்கத்தை போல கரைச்சும் போது விசுவாசுக்கெல்லாம் கொலை நடக்கும். அந்த வேதத்துல வெளிப்படுத்தல படிச்சாலும் பிசாசம் கொலை நடந்து கிடுக்கிடுன்னு ஆடுது. பெய்யலாம் போய் ஆடுறது என் கண்ணுக்கு தெரியுது. இல்லடா அதுன்னு சொன்னா வெயிலாம் நடுங்குது. இவரு கண்டு இதை பார்த்தா குள்ளக்கத்திரிக்க மக்கா இருக்காரு. அவரு எப்படி இருக்காரு? ஒரு சின்ன ஒரு பொம்மை மாதிரி, குள்ளக்கத்திரிக்க மாதிரி என் கண்ணுக்கு தெரியுறாரு. ஆனா வானத்துக்கு பூமிக்கு நிக்கிறவரு என் கண்ணுக்கு எப்படி தெரியுறாரு? குள்ளக்கத்திரிக்க மாதிரி தெரியுறாரு. இவர் குள்ளக்கத்திரிக்க மாதிரி இருந்தாலும் ஏன்னா முழு பாதாளமே என்ன பண்ணுது? கிடந்து ஆடுது. இவருக்கு பயந்து நடுங்குது. ஏன்? இவர் வந்துதான் இந்த ஊழியத்தை செய்யணும். அவர் யாரோட மகிமையடைந்த மனவாட்டி சபையை எழுப்பிட்டாரு. மகிமையடைந்த மனவாட்டி சபைக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்துட்டாரு. இன்றைக்கு இந்த மகிமையடைந்த மனவாட்டி சபை கொண்டு வந்து யார்? ஆபிரகாமுடைய வித்துல கீர்த்துரோல் சந்ததியில பிறந்தவன் தான் ஒருத்தன் தான். அவன் மூலியமா தான் கொண்டு வர. நான் எங்கே பிறந்து எங்கேயே வளர்ந்தாங்க. எங்க அப்பா ஆபிரகாம் மாதிரியே இருப்பார். எங்க அப்பா பார்த்தா ஆபிரகாம் பார்க்கறான். அது நான் எனக்கு செத்து போயிட்டாரு சின்ன பிள்ளையிலேயே. எனக்கு இந்த சத்தியத்தில் வந்த பிற்பாடு திடீர்னு ஒரு நாள் ஆபிரகாமை காட்டுறாரு. ஆபிரகாம் பார்த்து இல்லாண்டாரு காட்டுறாரு. என்ன எங்க அப்பா அம்மா இருக்காரு. அந்த வித்துல வந்து அவங்க கையெல்லாம் ஒத்துருந்து எனக்கு என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் கூடவே நான் இருந்தவன். அவன் கூடவே இருந்தவன். சரி, நான் பிறந்து 5 நாள் எங்கள் அம்மா செத்துச்சு. நான் பிறந்த 5 நாள்ல எங்கள் அம்மா செத்துச்சு. என் அப்பாவுக்கு 3 தாய் மாமா 3 தாய் மாமாவுடைய 3 பொண்ணையும் கல்யாணம் பண்ணார். அப்போ 3வது தாய் மாமனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி 2வது குழந்தை நான். எங்க அண்ணாவுக்கு அவனு செத்துட்டான். அப்ப என்ன சொன்னாங்க, அப்பா எப்படி இருக்கான்னு சொல்லும்போது பார்த்தா ஆபிரகாம் பார்த்தா எங்க அப்பாவை பார்க்க வேண்டாம். அப்படி அந்த வித்துல வந்ததுனால அது காட்டினார். அந்த வித்துல வந்ததுனால உங்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு சொல்லிட்டாரா. இந்த சிலுவை பற்றிய 7 உபதேசத்தால் ஜெனிபிக்கப்பட்டவர் தான் இந்த மெல்கிதேசேக்கு. சிலுவை பற்றிய 7 உபதேசத்தால் ஜெனிபிக்கப்பட்டவர் தான் இந்த மெல்கிதேசேக்கு. மறுபடியும் நல்ல படம் கரெக்டா போட்டிருக்க பாருங்க. பண்ற நாமத்தை சிலுவை பற்றிய உபதேசம் ஜெனிபிக்கப்பட்டவர் தான் இவர் வந்து உட்கார்ந்துட்டார். ஃபுல்லா வந்து உட்கார்ந்துட்டார் பாருங்க. இவர் தான் அந்த ராணுவம். நீங்க அதன் பிற்பாடு வேணா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. அடிக்கப்பட்டவர் எலும்போடும் தசையோடும் ரத்தம் நீக்கப்பட்ட சரீரத்தில் இருப்பவர். இடமிருந்து வலம் பண்ணும்போது சிலுவையில் அடிக்கப்பட்ட 7 காயங்கள் அவருக்குள்ள இருக்கு. இவர் தான் அடிக்கப்பட்டவர். இவருக்கு வசனம் நிறைய குறிச்சிருக்கிறேன். அதை நம்ம இவர் தான் வெளிப்படுத்த 5 அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர். இவர் தான் இந்த அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவருக்குள் சிலுவை பற்றிய 7 உபதேசம் சென்று இடமிருந்து வளம் எண்ணும் போது 7 காயங்களுடன் வந்துச்சாரா. ஆமா,
வந்துட்டாரு மெல்கிதேசேக்கு. ஃபுல்லா கிறிஸ்து. இவருக்கு பேர் தான் கிறிஸ்து பிரானோ. இவர் எப்படி நிற்கிறாரு பாத்தீங்களா? அப்ப இவரை ஜெயம் கொண்டதுக்கு யாருனாலையும் முடியாது. இப்ப நான் சொன்ன மாதிரி சின்ன ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்காரு. ஆனா நின்னார்னா வானத்துக்கு பூமிக்கு உருவம். இவரை கண்டு அனைத்து பேய்களும் பயங்கரமா தடுமாறுது. ஏன் அப்ப நான் அன்னைக்கு சொன்னேன், இந்த சின்ன யாருக்குள்ள வந்துருச்சு, இடமிருந்து வளம் என்னும் போது உங்களுக்குள்ள இருக்குது. இப்ப அவரை கண்டா எப்படி நடுங்குவானோ அதே மாதிரி அவருடைய வித்து உனக்குள்ள இருக்க. இவருடைய வித்தை கண்டு சரண்டராவான். சரண்டர் ஆயிடுவான். ஏன்? பூமியில அவருடைய வித்து உருவாயிடுச்சு, சரண்டர் ஆயிடுவான். ஆனா நடிப்பான் விசுவாசு, உச்சான்னு காட்டுற மாதிரி காட்டுவான். பயப்படக்கூடாது. விசுவாச எதிர்த்து நிறுங்கள், அவன் உங்கள்கிட்ட ஓடிக்குவான். எதிர்த்து யார் நிக்க முடியும்? நமக்குள்ள இருக்கவர் தான் எதிர்த்து நிக்க முடியும். நீ அப்புறாணி மாதிரி போயிட்டே இருப்போம். அவர் எதிர்ப்பாரு. அவனை இருக்கிறது யாரு? உனக்குள்ள இருக்கவரு. நம்மளால இருக்க முடியாது. உனக்குள்ள இருக்கவரு கண்டாலவே பயந்து அவன் தன்னை விட்டு பணிவான். பாத்தீங்களா? நிறைய பேர் சாமி அடி கொடுக்குது. ஒரு நாள் இதே மதுரைக்கு போயிருந்தேன். இப்போ திடீர்னு ஒரு அம்மா கத்துது, சாமி. நான் சும்மா இருக்க கூடாத, நான் வீட்டை கையை வச்சு அப்ப ஏசுனா ஒரு தம்பி பிடிச்சிட்டான். அது சாமி வரது போனான். முனீஸ்வரன் கோயிலுக்கு போய் பாண்டி முனி கோயில் பண்ணி உட்காரட்டாங்க. பாவிங்களா அப்படின்ட்டு நான் போய் உட்காந்துட்டேன். ஏன்னா நீ ஒண்ணுக்கு தான் எல்லாம் கத்துமா, நீ ஒன்னத்துக்கும் எல்லாமே கத்து, எல்லாத்துக்கும் தான் போகுது. அப்ப எங்க மாமனார் சொல்லியிருந்தாரு, அந்த நீ போய் பார்த்துட்டு அந்த கோயிலுங்களா, அந்த கோயிலுக்கு நான் போறேன். போய் சின்ன ஒரு கல்லு சிலை தான் இருக்குது. ஜனம் ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு அதான் சார் எத்தனையோ ஆடு அறுத்து போட்டுட்டே இருக்கான். யாராச்சும் வரணும் போறவங்க சாப்பிடணும் இல்லை, அவன் பங்காளிக்குள்ளேயே தின்னு போயிடுவாங்க. அவர்களுக்கு பத்தாத. அந்த மாதிரி 1-2 பேர் தான் சாப்பாடு போடுவாங்க. அது பார்க்கும்போது என்ன சொன்னா, எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான கேவலமான காரியத்தை அன்றைக்கு என்ன சொல்றது, பிசாசு இந்த மக்களுக்குள்ளது செய்தானோ, இன்றைக்கு எல்லாத்தையும் அந்த பிசாசின் தள்ளப்பட்ட ஆவிகளை வெட்கப்படுத்தி விட்டார் கர்த்தர். சிலுவை பற்றிய உபதேசத்தால் ஜென்மிக்கப்பட்ட இந்த மெல்கிதேசேக்கு அவன் இவர்தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிரானோம். இந்த இருக்கார், இவர்தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிரானோம். இவர்தான் உயிர்த்தெழுந்திருக்கார். இவர்தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிரானோம். அப்ப இன்னைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிரானோம் தான் இப்ப நம்ம பக்கத்துல வந்துட்டாரு. இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிரானோமுடைய வித்து, அதான் ஆராதனை ஸ்தலம் யாரு? ஆமா, ஆராதனை ஸ்தலம் யாருன்னு சொன்னா இவர் தான் ஆராதனை ஸ்தலம். சிலுவையில் அடிக்கப்பட்டார்ல, இவருடைய நாமத்தை ஆராதிக்கிறது தான் யார் வர்றா? இவர் வர்றாரு. அவருடைய நாமத்தை ஆராதிக்கிறதுக்கு தான் இவர் வர்றாரு. இவர் வந்துதான் அவருடைய நாமத்தை ஆராதிக்கணும். அதுக்கு வைக்கிறார் பூமியில. இந்த மெல்கிதேசேக்கு வந்து குணோவுடைய நாமத்தை ஆராதிக்க வைக்கிறாரு. அப்ப என்ன சொல்லும்போது, ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவருடைய வித்து அவர் எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டா அதே நிலை நம்மளுக்குள்ள வந்துருது. இந்த சிலுவை பற்றிய உபதேசம் எல்லாம் அவருக்குள்ள இருக்கு, எல்லாம் நம்மளுக்குள்ள வந்துருது. அப்ப எப்பேற்பட்ட கிருபைக்குள்ள நம்மளை கொண்டு போயிட்டார் பாத்தீங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இவர்தான் ஆராதனைக்குரியவர். அதாவது சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் நீக்கப்பட்ட சரீரத்தில் இருப்பவர். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல 10-20 இவர்தான் ஆராதனை ஸ்தலமும் ஆராதனைக்குரியவரும் ஆவார். பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 10-11 படிக்கிறாங்க. 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா எல்லா 6-7 சபைக்கு அனுப்பிச்சு லவோதிக்கா எனும் பட்டணங்களை 7 சபைகளுக்கு அனுப்பி என்று விளம்பினது. ஏன்னு கேட்டா பார்த்தா அப்ப அந்த நிக்கிறார் பாருங்க, அவர் தான் ஆராதனை ஸ்தலம். ஆராதனை ஸ்தலமே அவர் தான் ஆராதிக்கணும். அப்போ அந்த 7 பொன் குத்து விளக்கு, அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே இலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனை கண்டேன். ஏன்னு கேட்டா என்ன சொல்லும்போது இது 2 அர்த்தம் இருக்குது. ஏன்னா கிறிஸ்து வந்து மனுஷகுமார் தான் என்னை ஜனங்க என்ன நினைக்கிறாரு கேட்டாரா? அதுக்கு என்ன சொன்னாரு?
ரபின்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க, சொல்றாங்க. இப்படி சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா இருக்கிறது சொன்னாங்க. அப்ப அவனை பார்த்தா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் இருந்தார். கல் என்பது எல்லாம் பேதன்னு நினைச்சுட்டான். இல்ல, அவருடைய நாமம், அவருடைய நாமம். ஆமா, அதான் சில ஒருத்தருக்கு ஒன்றும் புரியல. கல்யாண பேதுன்னு சொல்லிட்டு இருப்பான்ல, இன்னைக்கு தான் சொல்லணும். கல் என்பது அவருடைய நாமம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் இருந்தார். பாதாளத்தின் வாசல் இப்ப பேரும் 3 பேரை மறந்துச்சுட்டான். இவன் எங்க பாதாளத்தில் இப்ப நிக்க போறான்? கடல்ல நடந்தவங்க நடந்தாரு, கூடவே இருக்கிறான். என் தலையை விட்டா கூட ஒன்னும் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டியா? சேவல் கூதற்கு நீ 3 பேரை மறந்துப்பாங்க. மறந்துச்சுட்டானா அப்ப இவன் 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 மேல சபை கட்டப்படும் முடியுமா? இப்ப கல் என்பது எதை குறிக்கிறது? நாமும். கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நாமும் ஏன் சொல்றாங்க? அது ஏன் சொன்னா, அப்போ 12 பேர்னால முடியாத ஒரு காரியத்தை ஒரே ஒரு மனிதன் ஊரில் இழந்த உலகம் பூரா கலக்கி விட்டார். இன்னைக்கு பாருங்க, கொஞ்ச நாள்ல எல்லாம் இந்த நாமத்திலிருந்து வல்லமா புறப்பட போது எல்லா ஊழியக்காரனையும் வேதத்தை போட்டுட்டு அலற போறான். தொட முடியாது. ஏன்? இதுக்குள்ள உயிர் வந்துருச்சு. செத்து போன இந்த வேதத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? ஊரில் இழந்த உயிர் வந்துருச்சு. இந்த உயிர் வந்தவங்க யார் தொட முடியும்? நம்ம தான் தொட முடியும். மற்றவங்க சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமம் இடை சொல்ல வந்துருச்சு. இந்த நாமத்துக்கு ஐயோ, அந்த நாமத்துக்கு ஐயோ, ஏசட்ட நாமத்துக்கு ஐயோ, என் சிலுவையில் அடிக்கப்படல. இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இன்னொரு நாமம் வரும்பொழுது இந்த வேதத்தை வச்சு ஏசட்ட நாமத்தை ஆராதிக்கிறது. இந்த நாமத்துக்குள்ள வந்த இயேசுக்கு என்ன ஐயோ தான். அப்ப இவன் தொடுறதுக்கு வைக்கப்பட்டு போயிடுவான், விட்டு ஓடிடுவான். வச்சுட்டு வச்சுட்டு இந்த ஊழியத்தை பண்ணவே முடியாது, செய்யவும் முடியாது அவனால. அப்ப இந்த ஊழியத்தை செய்ய போறது யாரு? ஒன் மேன் ஊழியம். என்ன ஊழியது? ஒன் மேன் ஊழியம். அந்த ஒன் மேன் ஊழியம் வரும்போது எல்லாம் பெரிய இது வரைக்கும் டப்பா வந்து டான்ஸ் ஆன பெரிய ஸ்தாபன சபைகள்லாம் ஐயோன்னு போயிரு. எல்லாரையும் கொண்டு நாடி நரம்பெல்லாம் அத்து போட்டியா பண்ணிடுவார். அவர் ஒருத்தனே விட மாட்டாரு. ஏன்? இதனால 2000 ஆண்டுகளாக 2000 வருஷமா ஆராதிக்கிற நாமத்தை நீக்கிட்டு இடையில ரோம குலதெய்வம் தான் ஏசன்ற நாமம். அதை சொருவி ரோம குலதெய்வத்தை ஆராதிக்க வச்சுருந்தா பிசாசு உள்ளார அவரு கொண்டு கூட்டுவாருக்கும். அதுக்கு ரொம்ப திட்டம் தெரியுமா சொல்றாரு. இவர் தான் ஏசா ஆராதிக்கிறார். இப்ப அந்த வசந்த படிங்க, எங்க நிக்கிறார் பாருங்களா. அந்த 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டே அவருடைய சிரசு மயிரும் போலவும். போதும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏன்னு கேட்டா மத்தேயு 1ஆவது அதிகாரத்துல 18-21 அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு பிரானோம் என்று பெருவாயாக. அவன் தூதனாத்தான் வந்து சொல்றான். அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு கிறிஸ்து பிரானோம் என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன பண்றாரு? இந்த பிரானோம் என்ற நாமத்துக்குள்ள தான் என்ன இருக்குது? பாவமன்னிப்பு உண்டு. ஏசன்ற நாமத்துல பாவமன்னிப்பு இல்ல. அது இடை சொல்லா வந்துட்டதுனால நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2:37 படி அப்போஸ்தலர் ஏசன்ற நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்ததாக ஒரு குரூப். நானும் அதுல தான் மாட்டிக்கிட்டேன். புரியுதுங்களா? மாட்டிட்டேன். இந்த சத்தியம் வந்த பிற்பாடு கண்ணீருக்கு எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை. 3 நாள் 4 நாள் வரைக்கும் சாப்பாடே எடுக்கல. ஒரே குழப்பம். என்னடான்னு சொல்லிட்டு போட்டு முழங்கால் போட்டு கண்ணீரோட ஜெபிக்கும் போது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உடனடியாக எல்லாத்தையும் சொல்லல. என்ன ஊருக்கி கொஞ்சமா தான் சொல்லி கொடுத்தாரு. இப்போவும் சொல்லிக்கிட்டு வர்றாரு. எது சொல்ற? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பான்னு சொல்லிட்டார் இல்லையா? லூக்கா 3ஆவது அதிகாரத்துல 21, 22, 23 சொல்றாரு. அதாவது அவர் 30ஆவது வயதுல ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. 21, 22 படிங்க. லூக்கா 3ஆவது அதிகாரத்துல 21, 22 ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது கிறிஸ்து பிரானோவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு அவர் கூடி இறங்கினார். ஏன்னு கேட்டா ஏற்கனவே ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காரு இல்லையா?
அப்ப பரிசுத்த பிராவை போடு இறங்குறதுக்கு என்ன ஒண்ணு இல்லையா? என்ன ஞானஸ்தானம் பெற்றவன என்னதான் பிதாவாய தேவனுடைய வித்து அங்க பிராவை போல வந்து அவருக்குள்ள உட்காந்து எலும்பு கொண்டு போயிடுச்சு. பிதாவாய் தேவன் என்ன பண்ண பரலோக கண்ணிய சைனிச்சிட்டார். பிதாவாய் தேவனுடைய வித்து எதுக்கு யாருக்குள்ள வந்துருச்சு? கண்ணி. அதே மாதிரி இன்றைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவர் உங்களோட சேர்ந்துச்சு, அவரோட வித்தை வச்சது. பிதாவாய தேவனோட வித்து எங்க வந்து பரலோக கண்ணி, மனுஷ கண்ணிக்குள்ள வருது. அதே வித்து வேற விதமா ஃபுல் பவரோட வந்துருது. ஏன்னா அது ஃபுல் பவர், அது பாடுபட்டு எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில 2000 வருஷம் கழிச்சு அந்த உரிமை 7வது ஞானஸ்தானம் கொடுக்கும் போது என்ன வந்துருதுப்பா? அதே பவர் ஃபுல் பவரோட வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு இல்லையா? எல்லாம் சக்சஸ் பண்ணிட்டாரு. இந்த சக்சஸ் பண்ணவருடைய நாமத்தை அவர் உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. இப்ப அந்த நாமத்துல அவரே ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அவரே வந்து யாருடைய ஆராதனைக்குரிய நாமத்தை கொண்டு வர நம்பர் 1 உடைய ஆராதனைக்குரிய நாமம் அவர் தான். ஆராதனை சிலமும் அவர் தான், ஆராதனைக்குரியவரும் அவர் தான். ஆனா சாஸ்திரி மாட்டிக்கிட்டானப்ப உள்ள மாட்டான், விடவே மாட்டார். அவனை கொண்டுருவார். ஏற்கனவே 30வது ஞானஸ்தானம் கொண்டுட்டார். அவனை ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளும் போது அதுதான் அந்த வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல 1:29 முடிய என்ன சொல்லும்போது பாத்தீங்கன்னா 7 சபைக்கு செய்தியை கொடுக்குறாரு. 3வது அதிகாரத்துல 1:22 வரைக்கும் செய்தியை கொடுக்குறாரு இல்லையா? 7 சபைகளுடைய செய்தி அவர் தான் கொடுக்குறாரு. 4வது அதிகாரம் 1:11 வரைக்கும் அது ரொம்ப உள்ள அந்த சிங்காசனம் உட்கார்றது போறது வருது அதெல்லாம் வைக்கிறார். 5வது அதிகாரத்துல 1வது வருஷம் சிங்காசனம் வீழ்ச்சிக்கூடிய காலத்துல அடிக்கப்படுறது. அந்த சிங்காசனம் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? சிங்காசனம் உட்கார்ந்து வலதுகரத்துல புஸ்தகத்தை வச்சிருக்காரு இல்லையா? இவர் தான் அடிக்கப்பட்டவர். உட்கார்ந்துருக்கவர் தான் அடிக்கப்பட்டவர். புஸ்தகத்தை வாங்குறவர் தான் அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர். இவருக்குள்ளேருந்து வந்தவர் அவரு. 2 பேருக்கு வித்தியாசம் புரியாதபடி போட்டு பழப்பிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணும். அடிக்கப்பட்டவர் தான் எங்க உட்கார்ந்துருக்காரு? சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்காரு. புஸ்தகத்தை வாங்குறது யாரு? அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர். இவருக்குள்ள இருந்து அவர் வர்றாரு. அவர் வந்தவர் தான் வாங்குறாரு. புஸ்தகத்தை வாங்குறதுக்கு அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. மறுபடியும் அந்த அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவருக்குள்ள அந்த சிலுவை பட்டியல் உபதேசம் போய் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வர்றாரு. அவர் தான் இந்த ஊழியத்தை பண்றாரு. அவர் தான் 7வது நிக்கிறாரு. மகிமண்ட மனவாட்டி சபை உருவாக்குவதே அவர் தான். ரொம்ப டஃப்பான காரியம். புரியாட்டினா அப்புறம் தனியா இருக்கும் கேட்டுங்க. எல்லாத்தையும் விவரமா சொல்லி தரேன். கழிச்சு இருப்பவர் இவர் தான். பாத்தீங்கன்னா சிங்காரத்து 5 வீட்டு இருக்கிறவர் தான் இவர் தான். அடிக்கப்பட்டவர். 2 இங்கு 2 பேர்களும் வருகிறார். எல்லாம் அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவரும் வர்றாரு. அடிக்கப்பட்டவரு அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர் 2 பேருக்கும். ஒருவர் அடிக்கப்பட்டவர் இருக்கின்றார். 2வது அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர் வருகின்றார். இந்த அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவருக்குள்ளிருந்து சிலுவை பற்றிய முதல் ஜெனிப்பிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவர். புரியுதாப்பா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவர். அப்ப என்ன சொல்லும்போது இத இந்த மறுபடியும் எழுதியிருக்காங்க. இது வந்து அடிக்கப்பட்டவர், அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர். இந்த அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ள சிலுவை பற்றிய உபதேசம் போயிட்டு இங்க உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ உருவாக்கிட்டாரு. இப்ப இதுவும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு. இது மட்டும்தான் நிற்குது. இப்ப இவர் என்ன பண்றாரு? மகிமை மனவாடி சிலை உருவாக்குறதுக்கு ஊரிந்தி முறை 7வது மூலியமா வந்து இங்க உட்காந்துட்டாரு. இப்ப உட்காந்துருக்காரு. இப்ப என் பக்கத்துல தான் நிக்கிறாரு. நம்ம பக்கத்து சபையில தான் நிக்கிறாரு. ஆனா சபையில நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கும். இந்த நிறைய பேரை உருவாக்குறதுக்கு அவரால் கூடும். இந்த சத்திய வெளியில போனா தான் கொண்டு வருவாரு சொல்லிட்டாரா? அடுத்து என்ன சொல்லும்போது ஆமா நிறைய வசனம் எழுதியிருக்கிறேன். பாத்தீங்கன்னு சொல்லும்போது அடிக்கப்பட்ட வண்ணம் ஊரிந்தி கூட 7ஆம் தூதன் இவனை கொண்டுதான் இந்த சபையை கட்டி உருவாக்கி ஏன்னு கேட்டா இந்த 4 பாயிண்ட் வருது. 4 பாயிண்ட்லையும் ரொம்ப 1வது பாயிண்ட் என்ன சொல்லும்போது செய்தி கொடுக்குறாரு. 2வது பாயிண்ட் என்ன பண்ணுறாரு? எக்காலம் கொடுக்குறாரு. அப்புறம் கோப கலசத்தை ஊத்துறது. அப்புறம் இன்னொன்று வரும். 4 பாயிண்ட். இந்த 4 இதுலையும் என்ன சொல்லும்போது முழு மொத்த செய்தி இந்த 4 இதுக்குள்ள வந்துருது. அடுத்தடுத்த வாரத்துல ஒவ்வொரு செக்ஷனா கொண்டு வருவேன். முதல்ல நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாதான் சத்தியம் வெளிப்படுத்தல் ஒரு ரகசியத்தை 22 அதிகாரத்துல மறைபொருளை ரகசியத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வரேன். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதுல உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குதோ இது சத்தியம் முடிஞ்ச பிற்பாடு எல்லா டவுட்டையும் இன்னைக்கும் நாளைக்கு எப்ப வேணாலும் என்கிட்ட கேட்டு நேரடியா வரும்போது கேட்டு நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்.
அப்புறம் எதுக்கு எந்த முறையில எந்த கேள்வி கேட்டாலும் நான் உங்களுக்கு கரெக்டா விளக்கம் கொடுத்துறேன். அப்ப என்ன சொல்லும்போது இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன சொன்ன பாத்தீங்களா? ராஜரி ஆசாரிய கூட்டம் யாரு? நம்மதான். அதுல கூட 5 பட்டம் கொடுக்குறாரு. முதல் பட்டம் என்ன கொடுக்குறாரு பார்த்தா, முதல்ல என்ன சொல்றாரு நீங்க பார்த்தும்போது, முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இரண்டாவது என்ன சொல்ற, ஆசாரிய ராஜரிய ஆசாரிய கூட்டம். மூணாவது பரிசுத்த ஜாதி. நாலாவது அவருக்கு சொந்தமான ஜனம். இந்த நாலு பாயிண்ட் நம்ம தக்க வச்சுட்டோம். ஊரின் எல்லாம் வந்து அந்த புதிய சத்தியத்தை சொல்லி மகிமையடைந்த மணவாட்டி சபையை உருவாக்கி, இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபைக்கு இந்த 4 காரியத்தையும் தக்க வச்சிட்டோம். இப்ப நம்ம ராஜரிக ஆசாரிய கூட்டமா எலும்ப சத்தியம் எலும்ப உண்மை உத்தவமா நீ முழங்கால் போட்டு ஜெபிக்க கத்ததுக்காண்டி என்ன சொன்னா அவரு சொல்றாரு, எனக்காண்டி ஒரு அடி வச்சா உனக்காண்டி 2 அடி வைப்பாங்க. அப்ப நீ கர்த்தருடைய காரியத்துக்காண்டி முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அவர் தேடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு. இந்த ஏரியாவில் இந்த சத்தியத்துக்கு முன்குறிக்கப்பட்ட வித்து எங்கே இருக்கு? கேட்க வேண்டியதுதான். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் என்ன, முழங்கால் நின்று அவர் தட்டணும். அவர் கதவை திறப்பார். முழங்கால் நின்று தட்டுறது தான் முழங்கால். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கவும். அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, 3 பாயிண்ட். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இன்னொன்னு கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளும். அப்ப என்ன சொன்னாங்க, நீங்க பார்க்கும்போது என்ன சொன்னா, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை லகுவான முறையில நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. லகுவான முறையில வேத ரகசியத்தையும் மறைபொருளையும் வெளிப்படுத்தி நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி, இன்னைக்கு இந்த பூமியில் உள்ள மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். இந்த பூமியில் உள்ள மக்களை ரட்சிப்புகளை எப்படி கொண்டு வருது? சத்தியத்தின் மூலியமா தான். ஏன்னா இன்னைக்கு சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்துல அடே அப்பா துதிகன மகிமை சூத்திரப்படி நேரத்த மக்களை பார்த்தா, நான் கிட்ட நிறைய சர்ச்சைக்கு போயிருக்கிறேன், நிறைய ஆராதனைக்கு போயிருக்கிறேன், நிறைய ஊழியக்கார கூட்டத்தில் போயிருக்கேன். இப்போ கூட்டம் எங்கேயாவது போவேன், என்ன சொன்னா உட்காந்து மௌனமா கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்ப எல்லாம் என்ன பண்ணான்னு சொல்லும்போது, சத்தியத்தை அறியாதபடி எல்லாம் டப்பா குத்து டான்ஸ் தான். ஓய் டான்ஸ். அதுல அவங்க பேசுற பேச்சுல என்ன அது? அதாவது தேவனை வெட்கப்படுத்துறாங்க. அதாவது சிலுவையில் அடிக்கப்பட்டது யாருன்னு தெரியாதபடி, சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை அவங்க ஆராதிக்க உண்மையான கிறிஸ்துவையும் அவருடைய பிதா குமாரன் பரிசுத்தாவியும் வெட்கப்படுத்துறாங்க. அந்த உண்மையான பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பதை டூப்ளிகேட் வந்திருக்குது எல்லாருக்குள்ளுமே. அப்ப யாரை வெட்கப்படுத்துறாங்க? உண்மையான பிதாவை வெட்கப்படுத்துறாங்க, உண்மையான தேவகுமாரனை வெட்கப்படுத்துறாங்க. உண்மையிலேயே பரிசுத்தாவிக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் கிடையாது, வெட்கப்படுது. ஏன்னா 40 வருஷம் தான் பரிசுத்தாவி மேல போயிட்டாரு. இப்ப பரிசுத்தாவியை கொண்டு வரதே ஊரின் யாராவது தான் கொண்டு வரணும், வார்த்தையின் அபிஷேகத்தின் மூலியமாக. அந்த வார்த்தைக்குள்ள, அந்த அபிஷேகத்துக்குள்ள அந்த அபிஷேகம் இது. அதுல வார்த்தை இருந்த வார்த்தை தேவனத்தில், அந்த வார்த்தை தேவனா இருந்தது. தேவனா இருந்த வார்த்தை உனக்குள்ள வரும்போது அபிஷேகம் உனக்குள்ள வந்துருதா இல்லையா? சேர்ந்து உண்டு. லைனை மாத்திட்டாரு. இப்ப அவர் எந்த கொஸ்டினால 40 ஆண்டுகள் தான் அந்த பரிசுத்தவாய் இருந்தாரு. எது கட்ட வரைக்கும், இந்த வேதத்தை உருவாக்குற வரைக்கும் இருந்தார். உருவாக்கி அதை கூட தீர்த்தராயன் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டா, போட்டா எரிச்சா, என்ன பண்ணா அவனால முடியவே இல்லை. ஏன்? வெட்கப்பட்டு போயிட்டான். இந்த வேதத்தை கைப்பற்றுறதுக்கு இந்த ஊரின் 7ஆம் வர்றது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி என் கையில கொடுத்துருக்காங்க. கிட்ட 138 லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஹீப்ரூல என்ன மீனிங் இருக்கோ அதே மீனிங் தமிழ்ல இருக்கு. அந்த படிக்க ஹீப்ரூல எழுதுனவன் எப்படி எழுதுனாலும் அதே மீனிங் என் மைண்டுக்கு வந்துச்சு எல்லாமே. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கிருபையாக நம்மளுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு வந்து கர்த்தர் நம்ம கையில வேதத்தை கொண்டு வந்து. இந்த வேதம் தான் புனிதமான வேதம். இந்த வேதம் தான் புனிதமான வேதம். இந்த வேதத்தை சுமக்கிறவர்கள் புனிதமான மக்கள். இந்த வேதத்தை வைத்துக் கொண்டு சத்தியம் புரியுதோ இல்லையோ, ஏசும் போது சத்தியம் புரியுதோ இல்லையோ, அது சிலுவையில் அடிக்கப்பட்டது யாருன்னு தெரியாம இருந்தா கூட, இந்த வேதத்தின் பேர்ல, இந்த சத்தியத்தின் பேர்ல அந்த மக்கள் வைத்திருக்க அந்த ஒரு பெரிய தங்களுடைய துதிகன மகிமை எல்லாம் யாருக்கு செலுத்துறாங்களோ இல்லையோ, உண்மையான தேவனை கண்டுபிடிக்க முடியாதபடி இருந்தாலும் இந்த வேதத்தின் மேல அவ்வளவு பற்றுதல் புரிய வச்சிருக்க அந்த மக்களை ஜட்ஜ்மெண்ட்ல வரும்போது கர்த்தர் கைவிட்டக்கூடாது. அவங்களுடைய பிரதிபலனுக்கு தக்கபடி கர்த்தர் என்ன பண்ண நியாயம் தீர்க்கணும். அவரு ஏன்னா அப்படி தீர்ப்பாரு. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு கேட்டா
வலதைக்கு இடதைக்கு தெரியாத வித்தியாசம் தெரியாத மக்கள்லாம் அந்த இதயத்தை வைத்துக் கொண்டு சிலுவை அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்கிற மக்கள் எல்லாம் வலதைக்கு இடதுக்கு வித்தியாசம் தெரியாத மக்கள் அவங்களையும் இந்த சத்தியத்துல கொண்டு வரும். ஒருத்தன் வந்தானா, ஒரு பெரிய ஊழியக்காரன் வந்துட்டானா, அவன் கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்லிட்டோம்னா கடகடனா வந்துருவான். அவங்களே நிறைய பேர் உள்ள வந்துடுவாங்க. காட்டுத்தீ மாதிரி பத்திக்கிறோம். இந்த ஆராதனைக்குரிய நாமம் ஏசுன்ற நாமம் கிடையாது. இருக்கிற குணமுடைய நாமத்தை ஆராதனை அது 7 எழுத்துல வந்து தனித்தனி எழுத்துல வருது. எங்க இருந்து அவர் சொல்லும்போது அவருக்குள்ளேருந்து வெளியில வருது அந்த நாமம். யாருக்குள்ள சிலுவையில் அடிக்கப்பட்டார்ல கருதப்படும், அவருக்குள்ளேருந்து வெளியில வருது. நீ ஒரு குமார பேருக்கு பிரணவம் பேர் தான் கர்த்தர் சொன்னார். அப்பேற்பட்ட ரகசியமான ஒரு காரியத்தை நம்ம சொல்லுவோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நம்ம தான். ராஜரி ஆசாரிய கூட்டமும் நம்ம தான். ஏன் சொல்லும்போது அடுத்த சொல்லும்போது பரிசுத்த ஜாதியும் நம்ம தான். அவருக்கு சொந்தமான ஜனமும் நம்ம தான். அப்ப இன்றைக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை 1 பேதுரு 2:9 வாக்குப்படி இன்னைக்கு நம்மளை கர்த்தர் உயர்த்திட்டாரு. செய்தி முடிஞ்சு போச்சு. நான் ஜெபம் பண்ணி முடிப்பேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கேட்ட செய்தி முடிய மக்களே ஆசீர்வதிங்கப்பா.